அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய தமிழ் பாடப்புத்தகத்தில் ஒவ்வொரு பாடப்புத்தகத்துக்கும் பின்பதாக இருக்கக்கூடிய கேள்வி பதிலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல் பாடம் விருந்தோம்பல். விருந்தோம்பல் பாடத்தில் இருக்கக்கூடிய கேள்வி பதில் பார்ப்போம். பாருங்கள், உங்களுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க? சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மரம் வளர்த்தால் டேஸ் பெறலாம். மரம் வளர்த்தால் என்ன பெறலாம்? மாறி பெறலாம். மாறினா மழை இல்லையா? ஸோ மழை பெறலாம். செகண்ட் கொஷினு, நீருளையில் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. நீருளையில் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நீர் கூட்டல் உளையில். மாறி கூட்டல் ஒன்று என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் மாறி ஒன்று. ஒன்று யோ. ஸோ மாறி ஒன்று. செகண்ட் பாடம் வயலும் வாழ்வும். வயலும் வாழ்வும்ல கேள்வி பதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கேள்வி பாருங்கள். உழவர் சேற்று வயலில் டேஸ் நடுவர். நாற்று நடுவர். வயலில் விளைந்து முற்றிய நெற்பயிர்களை டேஸ் செய்வர். அறுவடை செய்வர். தேர்ந்தெடுத்து எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தேர்ந்து கூட்டல் எடுத்து. ஓடை கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஓடை எல்லாம். ஓடை எல்லாம். அடுத்து பொறுத்துக்க பாருங்க. நாற்று. நாற்று என்ன செய்வாங்க? நடுவாங்க. நீர் பாய்ச்சுவாங்க. கதிர் என்ன செய்வாங்க? அறுப்பாங்க. களை பறிப்பாங்க இல்லையா? களை பறிக்கிறது. ஸோ களை பறிப்பாங்க, கதிரை அறுப்பாங்க. ஓகே. ஸோ அடுத்த பாடம் பாருங்கள். திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி. ஸோ இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய கேள்வி பதில் பார்க்க போகிறோம். திருநெல்வேலி டேஸ் மன்னர்களோடு தொடர்புடையது. எந்த மன்னர்களோடு? பாண்டிய மன்னர்களோடு தொடர்புடையது. இளங்கோவடிகள் டேஸ் மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார். இளங்கோவடிகள் டேஸ் மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார். எந்த மலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதிகை மலை. சரியா? இளங்கோவடிகள் பொதிகை மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார். திருநெல்வேலி டேஸ் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. பொறுத்துக்க பார்க்கலாம். தன்பொருணை. தன்பொருணை அப்படிங்கிறது தாமிரபரணி. அக்கசாலை அப்படிங்கிறது பொன் நாணயங்கள் உருவாக்கக்கூடிய இடம். கொர்க்கை அப்படிங்கிறது முத்து குளிக்கக்கூடிய இடம் இல்லையா? அதனால கொர்க்கை துறைமுகம். திரிகூட மலை அப்படிங்கிறது குற்றாலம். குற்றாலத்தில் இருக்கக்கூடிய மலைக்கு பேர் என்ன? திரிகூட மலை. ஓகேவா? அடுத்ததான் அணி இலக்கணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேஜ் நம்பர் 19, பக்கம் 19 இருக்கு இல்லையா? ஸோ அதோட ஆன்சர் பாருங்கள். அந்த குறுக்கெழுத்து புதிர்ன்னு இருக்கு இல்லையா? அதோடைய ஆன்சர். பின்னலாடை நகரம் திருப்பூர். மலைகளின் அரசி ஊட்டி. தமிழகத்தினுடைய தலைநகரம் சென்னை. நெற்களஞ்சியம் என்னது? தஞ்சாவூர். அடுத்து மலைக்கோட்டை இங்கே இருக்குது திருச்சி. ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு. மாங்கனி திருவிழா காரைக்கால். மஞ்சள் மாநகரம் ஈரோடு. ஓகேவா? ஸோ மேலிருந்து கீழே. பூட்டு நகரம் எது? திண்டுக்கல். தேரழகு நகரம் திருவாரூர். தெற்கு எல்லை கன்னியாகுமரி. புலிகள் காப்பகம் முண்டந்துறை. பட்டாசு நகரம் சிவகாசி. தூங்கா நகரம் மதுரை. மலைகளின் இளவரசி கொடைக்கானல். கர்மவீரருடைய நகரம் கர்மவீரர் காமராஜர். ஸோ அவருடைய நகரம் விருதுநகர். அடுத்து பாருங்க. தொடருக்கு பொருத்தமான ஓமையை எடுத்து எழுதுக. என் தாயார் என்னை டேஸ் காத்து வளர்த்தார். கண்ணை இமை காப்பது போல காத்து வளர்த்தார். சரியா? ஸோ அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். நானும் என் தோழியும் என்ன போட்டிருக்காங்க? நானும் என் தோழியும் டேஸ் இணைந்து இருப்போம். நகமும் சதையும் போல இணைந்திருப்போம். திருவள்ளுவரின் புகழை டேஸ் உலகமே அறிந்து கொள்ளும். உள்ளங்கை நெல்லிக்கனி போல உலகமே அறிந்துள்ளது. அப்துல் கலாமின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கை போல உலகெங்கும் பரவியது. சிறு வயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் பசுமரத்தாணி போல என்னுடைய மனதிலே பதிந்தது. ஓகேவா? அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ள ஊரின் பெயர்களிலிருந்து புதிய சொற்களை உருவாக்குக. ஸோ கொடுக்குற வார்த்தைகளிலிருந்து நீங்களே என்ன செய்யலாம்? வார்த்தைகளை உருவாக்கலாம். ஸோ இப்போ நான் திருநெல்வேலி அப்படின்னா என்னெல்லாம் எப்படி பிரிக்கலாம்? திரு, நெல், வேலி, வேல், இப்படி வார்த்தைகளை நீங்கள் என்ன செய்யலாம்? சொற்களை நீங்கள் அந்த வார்த்தைகளை கொண்டு நீங்கள் எழுதலாம். அது போல தான் நாகப்பட்டினம். ஸோ நாகம், இந்த மாதிரி நமக்கு என்னெல்லாம் தோணுதோ அந்த வார்த்தைகளை கொண்டு நீங்கள் எழுதலாம். ஓகேவா? அடுத்து பாருங்கள். புதுமை விளக்கு. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? இடர் ஆழி நீங்குகவே. இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன? இடர்னா துன்பம். ஞான சுடர் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஞானம் கூட்டல் சுடர். இன்பு கூட்டல் உருகு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இன்புருகு. இன்பு உருகு, அதாவது சேர்த்து எழுதுறோம் இல்லையா? ஸோ இன்புருகு. அடுத்து பொறுத்துக்க பாருங்கள். அன்பு அப்படின்னா தகளி. அந்த பாட்டில் கொடுத்துருக்காங்க இல்லையா? அன்பே தகளியான, அதை தான் இங்கே நம்ம குறிக்கிறோம். அன்பு தகளி. ஆர்வமே நெய்யாக. சிந்தை இடுதிரி.
ஞானம் வந்து விளக்கு. ஸோ அந்த பாடல் செய்யுள் வரிகளை வைத்து நம்ம என்ன செய்கிறோம், இந்த பொறுத்துகவை பொறுத்துறோம். ஓகேவா? அடுத்து பாருங்க, அறம் என்னும் கதையினுடைய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. காந்தியடிகள் எப்போதும் டேஸை பேசினார், வாய்மையை பேசினார். இன்சொல் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இனிமை கூட்டல் சொல். அறம் கூட்டல் கதிர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அறக்கதிர். இளமை எனும் சொல்லின் எதிர்ச்சொல் முதுமை. பொறுத்துக பாருங்க. விளைநிலம். விளைநிலம்னா என்னது? ஸோ இதில் நமக்கு இது கொடுத்துருக்கிற இந்த வார்த்தைகளை வைத்து நம்ம என்ன செய்யலாம், அதை பொறுத்தலாம். ஸோ விளைநிலம் எப்படி? இன்சொல், அந்த செயல் வரிகளை வைத்து நம்ம எழுதணும். விதை ஈகை, கலை வன்சொல், உரம் உண்மை. ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு விளைநிலம் அப்படிங்கிறது இன்சொல், விதைன்றது ஈகை, கலைன்றது என்னது? வன்சொல், உரம்ன்றது உண்மை. அடுத்து பாருங்கள், ஒப்புரவாரி அப்படிங்கிற பாடல். ஸோ இதில் வந்துட்டு பக்கம் எண் 30. ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்பது பொருளுடைமை. ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்பது பொருளுடைமை. அடுத்து பாருங்க, செல்வத்தின் பயன் டேஸ் வாழ்வு, ஒப்புரவு வாழ்வு. வறுமையை பிணி என்றும் செல்வத்தை டேஸ் என்றும் கூறுவர், மருந்து. உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பா என்று கூறியவர் பாரதிதாசன். உலக உண்ண உன் உடுத்த உடுப்பா என்று கூறியவர் பாரதிதாசன். பொறுத்துக்க பாருங்க, எதிர்ச்சொல் எழுதணும். எளிது, அரிது, ஈதல், ஏற்றல், அந்நியர், உறவினர், இரவலர், புரவலர். ஓகேவா? அடுத்து பாருங்க, சரியான வினா சொல்லை இட்டு நிரப்புக. நெல்லையப்பர் கோவில், இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்குறாங்க. நெல்லையப்பர் கோவில் டேஸ் உள்ளது. வினா சொல்லி எடுத்து எழுதணும். ஸோ நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர்? எப்படிப்பட்ட சொற்களை பேச வேண்டும்? அறநெறி சாரம் பாடலை எழுதியவர் யார்? அறநெறி சாரம் என்பதன் பொருள் என்ன? ஓகேவா? அடுத்து திருக்குறளுடைய சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. டேஸ் ஒரு நாட்டின் அரணன்று, வயல் ஒரு நாட்டின் அரணன்று. மக்கள் அனைவரும் டேஸ் ஒத்த இயல்புடையவர்கள், பிறப்பால் ஒத்த இயல்புடையவர்கள். நாடென்ப எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நாடு கூட்டல் என்ப. கண் கூட்டல் இல்லது என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கண் இல்லது. கண் கூட்டல் இல்லது என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கண் இல்லது. ஓகேவா? ஸோ மழைப்பொழிவு அப்படின்ற அந்த பகுதியிலிருந்து உள்ள சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மனித வாழ்க்கையில் தேவைப்படுவதாக இயேசுநாதர் கூறுவது பொறுமை. மனித வாழ்க்கையில் எது தேவைப்படுது அப்படின்னா பொறுமை. வேணும் அப்படின்னா பொறுமை. சாந்த குணம் உடையவர்கள் டேஸ் முழுவதையும் பெறுவர், உலகம். ஓகேவா? மலையளவு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மலை கூட்டல் அளவு. தன் நாடு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தன் கூட்டல் நாடு. ஓகேவா? இவை கூட்டல் இல்லாது என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இவை இல்லாது. இவை இல்லாது. அடுத்து பொறுத்துக பாருங்க. சாந்தம் அப்படின்னா அமைதி, மகத்துவம்னா சிறப்பு, தாரணினா உலகம், இரக்கம்னா கருணை. ஓகேவா? அடுத்து அந்த இதில் இருந்து அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கூடு கட்ட தெரியாத பறவை குயில். தான் ஒரு எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தான் கூட்டல் ஒரு. ஓகேவா? அடுத்து கண்ணியமிகு தலைவர் பாடலிலிருந்து சரியான விடை தேர்ந்தெடுத்து எழுதுக. காயிதே-மில்லத் டேஸ் பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார், எளிமை. காயிதே-மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு டேஸ் என்பது பொருள், சமுதாய வழிகாட்டி. விடுதலை போராட்டத்தின் போது காயிதே-மில்லத் டேஸ் இயக்கத்தில் கலந்துக்கிட்டார். என்ன இயக்கத்தில் கலந்து கொண்டார்? ஒத்துழையாமை. காயிதே-மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று சொன்ன அந்த இடம் எது அப்படின்னா நாடாளுமன்றம். எதிரொலித்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எதிர் கூட்டல் ஒலித்தது. முதுமை கூட்டல் மொழி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முதுமொழி. ரைட்டா? முதுமொழி. ஓகே. ஸோ முதுமை கூட்டல் மொழி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முதுமொழி. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஆகுபெயர். பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாகுபெயர். இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது சினையாகுபெயர். மழை சடசடவன பெய்தது. இத்தொடரில் அமைந்துள்ளது இரட்டை கிளவி. சடசட இரட்டை கிளவி. ஓகேவா? அடுக்கு தொடரில் ஒரே சொல் டேஸ் முறை அடுக்கி வரும். 4 முறை வரை கூட என்ன செய்யும்? அது அடுக்கி வரும். அடுக்கு தொடரில் எத்தனை முறை வரை அடுக்கி வரும் அப்படின்னா 4 முறை வரை அது அடுக்கி வரும். ஓகேவா? ஸோ இதோட நம்ம 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய தமிழ் பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸ் ஆன்சர் பார்த்தாச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 8ஆம் வகுப்புக்கு போயிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.